உங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஏன் உங்ககிட்ட காசு கொடுக்க மாட்றாங்க? ஏன் உங்களுடைய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் வாங்க மாட்றாங்க? நிறைய பேர் இங்கே என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டால் நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க, ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ₹1,00,000 ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறு. ஒரு கண்டென்ட் எக்கோசிஸ்டம் பண்ணணுங்க. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அந்த கண்டென்ட் எக்கோசிஸ்டமில் அட்ராக்ட், நர்ச்சர், கிரியேட் ட்ரஸ்ட் அதை நான் பண்ணுறேன். அட்ராக்ட் அப்படின்னா, இப்போ என்னுடைய வீடியோஸை அவங்க முதல்ல பார்க்குறாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன். நான் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கேன், கோச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு அட்டென்ஷன். அடுத்து நர்ச்சர்னால் என்னுடைய வீடியோஸ் மூலிமா நான் எஜுகேட் பண்ணுவேன். அதாவது யூடியூப்பை நீங்கள் ஏதோ ஒரு ஏஐ வீடியோஸ் அதுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது, ஒரு பிஸ்னஸுக்காகவும் நீங்கள் உபயோகப்படுத்தணும், ஒரு கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தணுன்றது நர்ச்சரிங். அடுத்து கிரியேட் ட்ரஸ்ட். நான் டெஸ்டிமோனியல்ஸ் போடுவேன். என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ எடுத்து நான் போடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க என்கிட்ட வாங்குகிறாங்க. நீங்கள் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு உங்கள்கிட்ட வாங்கணுன்னா அது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அவங்க உங்கள்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் யூடியூப்பில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.